தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலராக முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வினிதா, தமிழ்நாட்டினுடைய புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தமிழ்நாட்டினுடைய 50வது தலைமைச் செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனாவுடைய பதவிக்காலம் செப்டம்பர் மாதம் இறுதியில் நிறைவடைகிறது. இந்த நிலையில அவரை திடீரென நேற்று தினம் மாற்றி ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தினுடைய தலைவராக சிவதாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்ட நொடியிலேயே அவருடைய பொறுப்பு என்பது காலியாக இருப்பதாகவே தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக யாரை நியமனம் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்போது முதலமைச்சருடைய தனி செயலாளர்களில் ஒருவரான முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டினுடைய 50வது தலைமைச் செயலாளராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முருகானந்தத்தை பொறுத்தவரை இவர் கடந்த 1991ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்திருக்கிறார். கடந்த 2001 மற்றும் 2004 வரையிலான காலகட்டத்தில் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றியிருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இணை செயலர், அதே போல தில்லி தமிழ்நாடு இல்லத்தினுடைய முதன்மை உறைவிட ஆணையர், தொழில்துறை, நிதித்துறைகளினுடைய செயலாளர்கள் பொறுப்பு போன்ற பொறுப்பு எல்லாம் அவர் வகித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய 62வது வயது அல்லது பொறுப்பேற்ற நாளிலிருந்து சுமார் 5 ஆண்டு காலம் வரை அவர் தலைமைச் செயலராக இருப்பார் என்ற ஒரு அறிவிப்பு தான் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியினுடைய ஒப்புதலின் பேரிலேயே புதிய தலைமைச் செயலாளர் நியமனம் என்பது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாகவும் முக்கிய ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.